தலைவர் அம்மா அவர்கள் பெண்களின் பெண் விடுதலை, பெண்களின் பாதுகாப்பு, பெண்களுக்கான சமூக பொருளாதார மேம்பாடு, பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். இன்றைக்கு பெண் குழந்தை பிறந்தால் எதிர்காலத்திலே குடும்பம் பாதிக்கப்படும் என்று இறந்தவுடன் கல்விப்பாடு கொடுத்து ஒரு பெண் குழந்தையை செய்கின்ற அந்த செயலிலிருந்து பெண் குழந்தையை தடுத்த பெருமை புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்காலும், அதற்காக தொட்டில் குழந்தை திட்டத்தை தமிழகத்தை உருவாக்கி பெண் குழந்தையை காப்பாற்றிய நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவர்கள் அனைத்து மகளிர் காவலர்கள், மகப்பேறு நிதியுதவி திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், சாட்சியை நாட்சியை வழங்கும் திட்டம், பெண்களுக்கான உடல் எடை பரிசோதனை திட்டம், மகளிர் சுயக்குழு திட்டம், அம்மா இருசக்கர வாகனம், அம்மா குழந்தைகள் நலம் பரிசு பெட்டகம், பாலூட்டும் தாய்மார்களுக்கான தனி அறை திட்டம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம் மற்றும் அம்மா மடிக்கணி திட்டம், உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு 5% இடஒதுக்கீடு, இப்படி பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்த புரட்சி தலைவர் அம்மாவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வெற்றி பெண்மணி அந்த விருதுகள் தான் நிறைய பெண்களுக்கு கொடுத்தாங்க. இப்படி பல வகையிலும் பெண்களுக்கு உதவிகரமாக இருந்த அரசு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நேரத்திலே இதே புரட்சி தலைவர் அம்மா பிறந்த நாளிலே நாங்கள் நினைவு கூர்ந்து விடைபெறுகிறேன். நெகிழி ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் தற்போது இபிஎஸ் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்தான வீடியோ வெளியிட்டிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் மகளிருக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக தலைமை அலுவலகத்தில் தற்போது பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாமல் பாதுகாக்க வேண்டும் என்றும் தற்போது அவர் தெரிவித்திருக்கிறார். சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் தற்போது அவர் தெரிவித்திருக்கிறார்.